லைஃப்பில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ தேர்தல் இருந்துச்சு, எதுலேயுமே ஒன்றும் பண்ண முடியல. 16 வந்துருச்சு, அப்படியே ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு திரும்பி வந்ததுக்கப்புறம். 16 வந்து இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, கண்டிப்பாக சர்வைவலுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வீட்லையும் கேட்க முடியாது அப்படின்ட்டு ஒரு பிபிஓ கம்பெனியில் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நைட் ஷிஃப்ட் ஃபுல்லாக வேலை இருக்கும், காலைல ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு மீடியா சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்கிறது வந்துட்டு வேலைக்கு ஆகாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் வந்துட்டு தீரன் டிவியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு. அது என் ஃப்ரெண்டு மூலிமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிற்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடச்சிச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே வந்து யாருன்னா அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பிராங்க்ஸ்டர் ராகுல்னு சொல்லி இப்போ இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து தீரன் டிவியில் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ வந்துட்டு அவர் ப்ரொடியூசர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ஆங்கர் ஒர்க் பண்ணி என்னை வச்சு நிறைய ஷோஸ் பண்ணார். அங்கே அந்த லோக்கல் சேனலில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு மீடியா அப்படின்றதுனால ரொம்ப பிடிச்சி வேலை பார்த்தேன். ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாதத்துக்கே எனக்கு 50 ரூபா சம்பளம். டெய்லியும் வந்து ஒரு டீ சாப்பிடுவோம், அவ்வளோதான். டீ இதிலே கொடுத்துருவாங்க. அப்புறம் அப்போது அங்கே சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா மாதத்துக்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே ரொம்ப ஜாலியாக போச்சு. ஒரு 1 இயர் எப்படி போச்சுனே தெரியாமல் அப்படியே போயிடுச்சு. பட் மறுபடியும் எங்கே இருக்குன்னு பார்த்தா 0. அங்கே தான் வந்து எனக்கு நம்ம ஃபைனலி சேனலில் இருக்கிற ராஜ் ரொம்ப பழக்கமானார். எல்லாரும் சேர்ந்து திரும்பி நான் அவங்கள்ட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன். இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நம்ம அதை பண்ண வேறு லெவலில் ரீச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன்.